வணக்கம். தந்தி பார்வை. முக்கிய செய்திகள். உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக முழக்கங்கள் முழங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தினர் சங்கரன் கோயிலில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக முழக்கங்கள் முழங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தினர் சங்கரன் கோயிலில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் எஸ். மாரியப்பன் தலைமையில் திமுக இளைஞரணி தலைவரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்காசி மகளிர் அணி அமைப்பாளரும் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான ஆர். அமுதராணி, சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ராமராஜன், சங்கரன் கோயில் நகர செயலாளர் சுப்பிரமணியன், சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட அணி நிர்வாகிகள், ஒன்றிய, நகர மற்றும் பேரூர் கழக செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தின் போது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டதுடன் கட்சியினர் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டம் சங்கரன் கோயில் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அறிவாலயமா ஆபாச நிலையமா? அறிவாலயமா ஆபாச நிலையமா? உதயநிதியை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையிலே அவர் உதவாநிதி தான். ஏன்னா எதிர்கட்சி தலைவர் இருந்து இப்போ உதவாமதான் இருந்துகிட்டு போயிருக்காரு. போன சட்டசபையில கூட பார்த்திருப்பீங்க, ஒரு பேச்சுக்கு கூட, ஒரு பார்ட்டி பண்றது சொன்னதுக்கு கூட அவர்கிட்ட எதிர்த்து போயிட்டாரு. இதுதான் அவரோட அரசியல். அவர் அரசியல் நடிக்க வரலங்க. ட்விட்டர்ல நைட் 2 மணிக்கு படம் போடுவோம், இந்த மாதிரி பண்றது மட்டும்தான் அவரோட முழு வேலையா இருக்கும். அதே போல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கான அரசு தமிழக வெற்றிக் கழக அரசு மட்டும்தான். பெண்களை எதிர்க்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டும்தான். அதை நல்லா மக்கள் புரிஞ்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழக ஆட்சி, நம்மளுடைய ஜோசப் விஜய் அண்ணனோட ஆட்சி மட்டும்தான். பெண்களுக்கு என்ன ஒரு பாதிப்புனாலும் உடனே குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சி தான் அப்படிங்கிறத இந்த டைம்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே போல அவரை நான் பெருமைப்படுத்தலாம் விரும்பல. இவ்வளவு மணி நேரம் பாத்தீங்கன்னா என்னோட இந்த கையில கூட அவரோட போட்டோ இருக்கு. எனக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவரு அந்த அளவுக்கு நல்ல கையில வச்சுக்கிறது கூட எனக்கு விருப்பம் இல்லை. கெட்ட கையில வச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதனால உதயநிதி இனிமேல உறுப்பினராக நிதி தான். அதனால எக்காரணத்தை கொண்டும் அவனை பத்தி விளக்கம் தான். தமிழக காவல்துறை நமக்கு உறுதுணையாக இருந்து, அதாவது தமிழக முதல்வரை, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களை இழிவாக பேசக்கூடிய எவராக இருந்தாலும் சரி, அது அப்பாவா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு அப்பாவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த அரசும் இந்த தமிழக வெற்றி கழகமும் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது அப்படிங்கறத இந்த டைம்ல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல கண்டன உரை வருகை புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை அடக்கு, நாளை அடக்கு, ஆபாச நிதியே நாளை அடக்கு, கேடா கேடா, உனக்கெல்லாம் அரசியல் ஒரு கேடா, ஓடு ஓடு, அரசியலை விட்டு ஓடு, ஆபாச நிதியே ஆபாச நிதியே, அரசியலை விட்டு ஓடு. அறிவாலயமா ஆபாச நிலையமா? அறிவாலயமா ஆபாச நிலையமா? ஆர்ப்பாட்டம் நடத்த வந்தாயா, ஆபாச ஆட்டம் ஆட வந்தாயா? உதவாநிதி உதவாநிதி, உளறி கொட்டும் உதவாநிதி, உதவாநிதி உதவாநிதி, உளறி கொட்டும் உதவாநிதி, நாளை அடக்கு நாளை அடக்கு. அவர்கள் மீது அவதூறாக பேசிய எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு மிகுந்த வருத்தத்துக்குரியது, கண்டனத்திற்குரியது. அதை முன்னிட்டு இன்று தென்காசி வடக்கு மாவட்டம் சார்பாக மாநில பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஆனந்தன் அவர்கள் உத்தரவின்படி இன்று
தென்காசி வடக்கு மாவட்டம் மகளிரணி மற்றும் தென்காசி வடக்கு மாவட்டம் இணைந்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை திரு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இன்று சங்கரமலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் முன்னெடுப்பாக சற்று நேரத்திற்கு முன் நம்மளுடைய உதவாநிதி தமிழக அரசால் தமிழக காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார் என்ற ஒரு நிகழ்வை மிக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எதுக்கு பெருமை அப்படின்னு சொல்றோம்னா, இந்த அம்மா சொன்னாங்க மாவட்ட மகளிர் நீங்களும் ஒரு தாய் வயிற்றுதான் பிறந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் பெண்களை மதிக்க தெரியாதா அப்படின்னு. எங்க தலைவருக்கு தமிழகத்துக்கு ஆட்சி அமைஞ்ச முதல் கையெழுத்து சிங்க பெண்கள் பாதுகாப்பு திட்டம். அந்த சிங்க பெண்கள் பாதுகாப்பு திட்டத்துல பாத்தீங்கன்னா பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திட்டமே போட்டிருக்காங்க. இங்க என்னன்னா எதிர்கட்சி தலைவர் அதை ஆதரிக்கலன்னா கூட பரவாயில்ல, பெண்களை எந்த மாதிரி இழிவுபடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவரோட பேச்சு. இது மிகுந்த வருத்தத்துக்குரியது, கண்டனத்திற்குரியது. அதே போல எல்லாருமே இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள உங்களது தந்தி பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விளம்பர தொடர்புக்கு 8122292298 4.